வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு ஆனர் ஆஃப் கிங்ன்ற அனிமோட ஃபர்ஸ்ட் எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல தாஜிங் பேலஸை சேர்ந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் நடந்து வந்துகிட்டு இருக்க, எதிரில நம்ம ஹீரோ நடந்து வந்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுங்க எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கவும், ஹீரோ டக்குன்னு வந்து அங்க இருந்தவனுங்க எல்லாரையும் அடிச்சு சுருவிட்டு அந்த கேட் மூடுறதுக்குள்ளார எப்படியோ வேக வேகமா ஓடி போயிட்டு எப்படியோ பேலஸ்க்குள்ளார போயிடுறோம். பார்த்தா அந்த இடத்துல சோல்ஜர்ஸ் எல்லாரும் நின்னுகிட்டு இருக்க, ஹீரோ அவனெல்லாம் ஒரு ஆளாவே கண்டுக்காம டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அங்க இருந்த எல்லாரையும் அடிச்சு காலி பண்ண, டக்குன்னு என்னவோ ஒரு வெப்பன் வரவும் ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ட்ல அதுல இருந்து தப்பிக்கவும், அத லீ யூ ஃபேங்கன்ற இந்த சின்ன பையன் தான் தூக்கி போட்டிருக்கான். ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை சுத்தி வேகமா வந்துகிட்டு இருந்து டக்குன்னு ஒரே உதவிலே உதைச்சி பிளாட் ஆக்கிடுறான். டக்குன்னு பின்னாடி இருந்து ஒரு கத்தி வரவும் ஹீரோ டக்குன்னு அதை பிடிச்சிட்டு திரும்பி பார்க்கவும் அந்த இடத்துல டை ரெஞ்சிங்ன்றவன் நின்னுகிட்டு இருக்கான். நீ தாஜிங் பேலஸ்க்குள்ளார போகணுன்ற எண்ணத்துல ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டு வந்தாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ அவன் சொல்றதெல்லாம் கண்டுக்காம டக்குன்னு வேகமா வந்து அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கவும் டாங்கியான் வார்னர்ன்ற பொண்ணு அந்த இடத்துக்கு வரவும், வார்னர் யாரு வந்திருக்கிறதுன்னு ராணி கேட்டுக்கிட்டு இருக்க, லீபாய் தான் வந்திருக்கான். அவன் ஸ்வாட்ச்மேன்ஷிப்ல ரொம்ப சக்தி வாய்ந்தவன், அது மட்டும் இல்லாம அவன் ஒரு எலகண்டான ஸ்காலர் அப்படின்னு வார்னர் சொல்லிட்டு இருக்கவும் சீனை கட் பண்ணா 10 நாளைக்கு முன்னாடி நடந்த லிட்டரி கேதரிங்க காட்டுறாங்க. அந்த இடத்துல எல்லாரும் சரக்கு அடிச்சுக்கிட்டு மியூசிக் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு டான்ஸை பார்த்துக்கிட்டு அங்க இருக்கிற ரேரான ஐட்டத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க, லேடி ஷெங்வான் நீங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு லிங்குவேன் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க எல்லா ஸ்காலரையும் குச்சி ஹவுஸுக்கு இன்வைட் பண்ணிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம ட்ரெஷர் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கும் அனுமதி கொடுத்துருக்கீங்க. நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படணும்னு அவர் சொல்லிட்டு இருக்கேன். டேய் எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, எப்படா சாப்பிட ஆரம்பிக்கிறதுன்னு அவர் சொல்லிட்டு இருக்கவும், லிங்கு வந்து லீப்பாயா இந்த இடத்துக்கு இன்வைட் பண்ணிருக்காராம். எனக்கு தெரிஞ்சு அவருக்காக தான் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு லியூ கியூ சொல்லிட்டு இருக்க, லீப்பாய் வந்து ரொம்ப டெடிகேட்டடான ஒரு ஆளு, அவன் வருவானோ வரமாட்டானோ ஆனா அவன்கிட்ட எதனா ஒரு காரணம் மட்டும் இருக்குன்னு அவர் சொல்லிட்டு இருக்க, என்னது லீப்பாயான்னு அவன் சொல்லவும், லேடி ஷாங்குவான் நீங்க வந்து ஜூயு கேட்டுல ஒரு போயம் எழுதி இருக்கிறத பாத்திருக்கீங்களா, அது வந்து நம்மளால லீப்பாய் பண்ண வேலை தானே அவர் சொல்லிட்டு இருக்க, ஓ அப்படியா அந்த போயம் நல்லா இருந்தாலும் முட்டாள்தனமா போயிட்டு கேட்டுலயே அந்த போயமை எழுதி வைப்பாங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்கவும், ஆமா அவன் உண்மையிலே ஒரு அரகண்டான ஆளு, அவன் எப்படி இந்த இடத்துக்கு வர போறான்னு லீ கியூ சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு சீனா வந்து சேர்ந்துடுறான். ஹீரோ அங்க வந்து நின்னதும் சுத்தி இருந்த ஆளுங்க எல்லாம் அவன்கிட்ட ஓடி வந்துடுறாங்க. லீப்பாய் நீ ஒரு பெட் வச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். உன்னை மூணே மூல அடிச்சு சொருவிட்டா அவங்களுக்காக நீ ஒரு போயம் எழுதி கொடுக்கறதா சொல்லினியாமே, அது இன்னும் இருக்குதாடான்னு லீக்யூ கேட்டுக்கிட்டு இருக்க, ஹீரோ அங்கிருந்து ஒரு குச்சியை உடைச்சுக்கிட்டு வாங்கன்னு சொல்லவும் சைட்ல இருக்கிற 2 பேர் ஓடி வரவும் ஹீரோ அவனுடைய குச்சியை யூஸ் பண்ணி தடுத்துட்டு அவங்க 3 பேர் கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். லீபாய் நீங்க ரொம்ப அற்புதமா பண்ணீங்கன்னு அவன் கையை தட்டிக்கிட்டு இருக்க, சைடுல இருக்கிறவங்களும் லீபாய் நீங்க ரொம்ப அற்புதமா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இருக்க, ரொம்ப அற்புதமா பண்ணீங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்க, இந்த இடத்துல ஏதோ ட்ரெஷர் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், அப்புறம் எப்படி நான் இங்க வராம போயிடுவேன்னு ஹீரோ சொல்லவும், மிஸ்டர் லீ அதை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லவும் ஹீரோ அதை எடுத்து பார்த்துட்டு இதுல இருந்து வர வாசனை ரொம்ப பியூரா இருக்கு, ஆனா இது எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோ அதை வச்சுட்டு சைடுல இருக்கிற போயமை வந்து பாத்துக்கிட்டு இருக்க, இந்த போயம் நல்லதா இருக்கு, எழுதி இருக்கிறதும் ரொம்ப சூப்பரா தான் இருக்கு, ஆனா இதுல எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு டக்குன்னு சைடுல இருக்கிற சோடைகளை வந்து பாத்துக்கிட்டு இருக்க, என்னது பர்பிள் லைட்னிங் சோடா, இது பார்க்க ரொம்ப அக்ரெசிவாவும் ரொம்ப சூப்பரா இருக்கு, ஆனா ஆனா இதோடைய எட்ஜி அந்த அளவுக்கு ஷார்ப்பா இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். நான் என்னுடைய ஹோம் டவுனான சூஜிங் சிட்டியை விட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நான் இன்னும் அந்த மைட்டியஸ்ட் சோடையும் அழகான போயமையும் பார்க்க முடியும் நம்பிக்கிட்டு இருக்கேன், ஆனா என்ன பண்றது என்னுடைய ஆசை இன்னும் நிறைவேறவே இல்லை, அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் என்னுடைய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல, அது மட்டும் இல்லாம என்னுடைய போயட்ரியும் அப்படியே தான் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஒயின் இதுக்கு முன்னாடி இருந்த டேஸ்ட்ல இப்ப இருக்கிறதே இல்லைன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க, இங்கேயும் அந்த இடத்துக்கு வந்துட்டு சரி எங்ககிட்ட இன்னும் ரேரான ஒரு ஐட்டம் இருக்கு அதை பாருங்கன்னு சொல்லவும் அந்த இடத்துல என்னவோ ஒரு பாக்ஸ் வந்து ஓபன் ஆக, இதெல்லாம் நீங்க சரக்கு ஊத்தி வச்சு குடிக்கலாம், வெயில் காலத்துல கூட இது ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கும்னு லிங்கியும் சொல்லிட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒண்ணு பார்த்ததே இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா ஓகே வாங்க நம்ம ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோட லீப் ஆகிட்ட கொடுக்க, அந்த இடத்துல திடீர்னு என்னவோ பாட்டு கேட்க ஆரம்பிக்கவும் அந்த செவுத்துக்குள்ளார இருந்து டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க எல்லாம் வெளியில வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க, அதுல இருந்து ஒரு பொண்ணு மட்டும் மேல பறந்து வந்து அவளுடைய ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஸ்டோன் எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு இருக்க, அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணு பேரு லீ யுங், அவ கிளவுட் மூன்லேண்டர்ல இருந்து வந்திருக்கா, அது மட்டும் இல்லாம அவ இல்லூஷன்களை பயன்படுத்தி ரொம்ப அற்புதமா டான்ஸ் ஆடுவான்னு லிங்கும் சொல்லிட்டு இருக்க, டக்குன்னு அந்த பொண்ணு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி 2 பேரையும் மேல தூக்கிட்டு இருக்க, மிஸ்டர் லீ ஆரம்பிக்கலாமான்னு லிங்கியும் கேட்கவும் ஹீரோவும் சரின்னு சொல்ல 2 பேரும் அந்த இடத்துல பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க. சண்டைக்கு நடுவில் அந்த பொண்ணு குறுக்கல வரவும் அவன் முகத்துல இருந்த மாஸ்க் கழட்டிக்கிட்டு போவ ஹீரோ அந்த பொண்ணு கீழே விழுறத பார்த்துட்டு டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி வேகமா வந்து அந்த பொண்ணு பிடிக்கவும், சார் என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி நான் அவ சொல்லிக்கிட்டு இருக்க, இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த பிக்சர்ல கடைசியா சில ஸ்டோக்குங்களை போடவே இல்லைன்னு லிங்கு சொல்லிட்டு இருக்க, அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு மேல பறந்து வந்து அவனுடைய சோடுல இருந்து பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஸ்டோக்குங்களை வர வச்சு அந்த இடத்துல இருந்த இல்லூஷன் ஸ்டோன் எல்லாத்தையும் ரொம்ப அழகா மாத்திடுறான்.
எல்லாரும் அந்த பிக்சர ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. இவரு ரொம்ப அற்புதமா பண்ணாரு. லீபாய் உண்மையிலே ரொம்ப அற்புதமானவருன்னு அவளுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க. உன்னுடைய கண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு ஹீரோ வந்து கேட்கவும், என்னுடைய கண்ணுல ஒரு நோய் இருக்கு. அதனால என்னால சரியா பார்க்க முடியாதுன்னு அவ சொல்லிட்டு இருக்க. உன்னுடைய கண்ணு சரியானதுக்கு அப்புறமா நீ திருப்பி பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பா என்னுடைய கண்ணு சரியாயிடுச்சுன்னா நான் உங்களுக்காக திருப்பி பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. மிஸ் லிங்கு கிட்ட கூட்டிட்டு போங்க. லீபாய் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆக வேண்டிய அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணி அந்த உன்னுடைய கண்ணை நான் சரி பண்ணிடுறேன். உங்களுடைய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை பார்த்துட்டு நான் ரொம்ப வியந்துட்டேன். அது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இதை நீங்க எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவன் கொடுக்க, மிஸ்டர் லீ வந்து உங்களுடைய சீட்டில் உட்காருங்க. நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து குடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு லீ கியூ சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் அப்படியே கொஞ்சம் பாட்டியை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா பிரசன்ட் லைஃப்ல நடந்துகிட்டு இருக்கிற சம்பவத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ தாஜிங் பேலஸுக்குள்ளார போறதுக்காக நடந்து வந்துகிட்டு இருக்கவும், ஷெங்குவான் வார்னர் வைய மறைச்சிக்கிட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா தாஜிங் பேலஸுக்கு திருப்பி வந்துருப்படான்னு சொல்லிட்டு இருக்க. நான் அவளுக்காக தான் இங்க வந்திருக்கேன், வைய விட்டு நகருன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவளை நகர முடியாத மாதிரி பண்ணிட்டு உள்ளார போய்கிட்டு இருக்கவும், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்ப, எதுக்காகடா நீ இப்ப இங்க வந்திருக்கன்னு அவ கேட்டுக்கிட்டு இருக்க. எவனோ ஒருத்தன் என்னுடைய குடும்பத்துல இருந்த வந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு வந்து அன்னைக்கு என்கிட்ட கொடுத்தான். நான் தான் அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த லெட்டரை பிரிச்சு பார்க்காம அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் அந்த லெட்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு நான் இதை இன்னும் ஓபன் பண்ணி படிக்கவே இல்லையேன்னு. அந்த லெட்டர் என்கிட்ட வந்து நான் ஓபன் பண்ணி பாக்குறதுக்கே 2 நாள் ஆயிடுச்சு. அதுல என்னுடைய அம்மா நம்ம ஊர்ல ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சிருச்சு, அது மட்டும் இல்லாம உன்னை பார்த்தும் பல வருஷங்கள் ஆகுது, நான் உன்னை பார்க்க விரும்புறேன், அதனால சீக்கிரமா வீட்டுக்கு வாடான்னு சொல்லிட்டு எழுதி இருந்ததால நானும் அப்படியே ஊருக்கு கிளம்பி போயிட்டேன். பார்த்தா அந்த ஊர்ல இன்னும் தான் ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் எல்லாத்தையும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவனுடைய வீட்டுக்கு போவ, ஜீன் அந்த இடத்துல இருந்த பையன் ஆன்ட்டி அங்கிள் லீபாய் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கவும், அப்பா அம்மா நான் திருப்பி வந்துட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோடைய அம்மா அங்க வந்துட்டு, நீ இந்த இடத்த விட்டு போறப்ப நான் இந்த செடியை நட்டேன், இப்ப பாத்தியா அது எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு, சரி வாடா போலான்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா இழுத்துக்கிட்டு வர, என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு இந்த ஜேட் பாட்டில கொடுத்தாரு, இது உட்டன் காடை விட ரொம்ப நல்லாவே இருக்கும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோடைய அப்பா கொஞ்சம் கடுப்பாக ஆரம்பிக்கவும், உன்னை பாரு எப்படி இழைச்சு போயிருக்க, நீ சரியா சாப்பிடுறியா இல்லையா, உன்கிட்ட காசு இருந்ததுன்னா இருக்கா இல்லையா அப்படின்னு ஹீரோடைய அம்மா சொல்லிட்டு இருக்க. அம்மா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்னால எதை வேணும்னாலும் வாங்க முடியும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கவும், சியூசிட்டியும் ஒன்னும் குறைஞ்சது இல்ல, நீ இந்த இடத்துல ஏன் இருக்க கூடாதுன்னு ஹீரோடைய அப்பா சொல்லவும், அவன் இப்பதான் இங்க வந்திருக்கான், அதுக்குள்ளார ஏன் ஆரம்பிக்கிறீங்க, அமைதியா இருங்கன்னு ஹீரோடைய அம்மா சொல்லவும், நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே மெர்ஜன்ஸா தான் இருந்தாங்க, அதனால இவன் நம்மளுடைய ஃபேமிலி பிசினஸ் நடத்துறதுக்காக வந்துதான் ஆகணும்னு ஹீரோடைய அப்பா சொல்லவும், தீபாய்க்கு ஸ்போர்ட்ஸ்மேனில சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு போயம் எழுதிக்கிட்டு இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னு ஹீரோடைய அம்மா சொல்லவும், என்ன போயம் எதுக்குமே பயன்படாத 2-3 லைன்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு ஹீரோடைய அப்பா சொல்லவும், ஹீரோ அந்த இடத்துல இருந்து எழுந்து போயிடும். அம்மா இந்த பை பாக்ஸ் இன்னும் இங்க தான் இருக்கா, இந்த பாக்ஸுக்குள்ளார அப்படி என்னதான் இருக்குன்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த பாக்ஸ்ல நானும் உன்னோட அப்பாவும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தது எல்லாம் இருக்கு, இது ரொம்ப முக்கியமானதுன்னு ஹீரோடைய அம்மா சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு அந்த இடத்துல படாசு வெடிக்க ஆரம்பிக்கவும் ஃபயர் ஒர்க் ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு, வா நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து நின்னுகிட்டு இருக்க. அப்படியே ஹீரோவும் நின்னுகிட்டு அந்த ஃபெஸ்டிவல் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க. திடீர்னு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் காணாம போக ஆரம்பிச்சாங்க. ஹீரோவும் ஒன்னும் புரியாம பார்த்துக்கிட்டு இருக்க. திடீர்னு இல்லூஷன்ல இருந்து வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோவுடைய காதுக்கு அவங்க அப்பா சொன்னது எல்லாம் திருப்பி கேட்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க. சீனை கட் பண்ண ஹீரோ வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்து எழுந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க என்ன நடக்குது, நான் ஊர்ல தானே இருந்தேன், நான் எப்படி இங்க வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடமே பயங்கரமா ஏதோ ஒரு போர் நடந்த இடம் மாதிரி இருக்கு. ஹீரோக்கு திடீர்னு அந்த இடத்துல நடந்த சம்பவம் எல்லாம் இல்லூஷனா வந்து போய்கிட்டு இருக்கு. ஷாங்கான் சீனை கட் பண்ண திருப்பி பிரசன்ட் லைஃபா காட்டுறாங்க. ஹீரோவுடைய கண்ணுக்கு அந்த இடத்துல நடந்த சம்பவம் எல்லாம் திருப்பி இல்லூஷனா வந்து போய்கிட்டு இருக்கு. ஹீரோ கடுப்பாக்கி டக்குன்னு அவனுடைய சோட்டில இருந்து பவர் அனுப்பி அவங்க எல்லாரையும் அடிச்சிடறான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.